இந்த குழு குழு வசதி உள்ள அறை எங்கு உள்ளது என்பது உங்களுக்கு தெரியுமா? சிங்கப்பூரிலா, மலேசியாவிலா, அல்லது வெளிநாட்டிலா, குவைத், இப்படி ஏராளமான நாடுகள் தான் உங்களுக்கு நினைவு வரும். அதுவும் இந்தியாவிலே இரண்டாவது மிகப்பெரிய குழு குழு வசதி உள்ள மியூசியம் எங்கே உள்ளது? தமிழ்நாட்டில், அதுவும் சென்னையில் மையப்பகுதியில். கட்டணம் ரூ. 50 பெரியவர்களுக்கு, சிறியவர்களுக்கு ரூ. 25 மட்டுமே. இப்படி அரிய பொக்கிஷமான இந்த மியூசியம் சென்னையில் எக்மோரில் மிக அருகில் உள்ளது. இதோ பாருங்கள் இந்த அருங்காட்சியகத்தை. அரசு அருங்காட்சியகம். 1851 சென்னை எழும்பூர் அரசு அருங்காட்சியகம் இந்தியாவிலே மிக பழமையான இரண்டாவது மிகப்பெரிய மியூசியம் ஆகும். இந்த மியூசியம் தொல்லியல், நாணயவியல், இயற்கை வரலாறு மற்றும் வெண்கலச் சிலைகள் மற்றும் உயிரியல் கொண்ட இப்படி அரும் பெரும் பெருமைக்குரிய இந்த மியூசியம் கிட்டத்தட்ட 6 கட்டிடங்களை கொண்டது. இங்கு பள்ளி மாணவர்களுக்கு கட்டணம் ரூ. 20 மட்டுமே. இப்படி வெளிநாட்டுகளுக்கு அதிகபட்ச கட்டணம். இப்படி அனைத்து வசதிகளும் கொண்ட இந்த அருங்காட்சியகத்தில் குறைந்த விலையில் அறுசுவை உணவகமும் உண்டு என்பது குறிப்பிடத்தக்கது. 6 கட்டடங்கள் கிட்டத்தட்ட சுமார் 16.25 ஏக்கர் பரப்பளவில் மிகப்பெரிய அமைதி பூங்காவாக, கலாச்சார சின்னமாக காணப்படுகிறது. தென்னிந்திய வெண்கலச் சிலைகள், அமராவதி பளிங்கு கற்சிற்பங்கள், ரோமானிய நாணயங்கள், இயற்கை வரலாறு மற்றும் பழங்கால பொருட்கள், ராஜா ரவிவர்மாவின் அரிய ஓவியங்கள், பரிணாம வளர்ச்சி, கிட்டத்தட்ட 1100 புவியியல் சார்ந்த உயிரினங்களுடைய உருவம், அதாவது அவற்றின் எலும்புக்கூடுகள் அமைக்கப்பட்ட இந்த மாபெரும் மியூசியம் இந்தியாவில் மிகப்பெரியது. கல்கத்தாவில் முதல் மியூசியமும் அதற்கு அடுத்தபடியாக இரண்டாவது மியூசியம் தான் இந்த சென்னை அருங்காட்சியகம் எழும்பூரில் உள்ளது. இதோ பாருங்கள், பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்ட இந்த அருங்காட்சியகத்தின் அமைப்பை. எவ்வளவு உயரமான பில்டிங், குழு குழு வசதி. கட்டணம் ரூ. 50 பெரியவர்களுக்கு. 4 பேர் கொண்ட குடும்பம் சென்றால் ஒரு ஒரு குடும்பத்திற்கு 4 பேர் சென்றவர்கள் சென்றால் ரூ. 150 போதும். அதற்கு மேல் தேவையில்லை. பெரியவர்களுக்கு ரூ. 100 இருவருக்கு, சிறியவர்களுக்கு ரூ. 50 இருவருக்கு, மொத்தம் ரூ. 150 போதும். ஒரு நாள் போதாது இந்த இடங்களை சுற்றி பார்க்க. உலகிலேயே மிகப்பெரிய பாதுகாக்கப்பட்ட ஐம்பொன் சிலைகள் பாருங்கள். வெண்கலச் சிலை நடராஜர் எவ்வளவு உயரமாக, குழு குழு வசதியுள்ள இந்த ஆடிட்டோரியம் வெளிநாடுகளை மிஞ்சும் அளவுக்கு மிகவும் கருத்தாளமிக்க, கல நயம் மிக்க இந்த இந்திய தேசிய பாரம்பரிய கலைகள். இப்படியாப்பட்ட இந்த தேசிய கலைகளில் பாருங்கள், ரவிவர்மா ஓவியம் உட்பட கலைக்களஞ்சியங்களாக காட்சி தருகிறது இந்த சென்னை எழும்பூர் அருங்காட்சியகம். இந்த அருங்காட்சியகத்தின் கலை நுணுக்கத்தை பாருங்கள். எப்படி கையாலே வரையப்பட்ட படங்கள். பிரிட்டிஷார் காலத்தில் அங்கிருந்த கவர்னர்கள் மற்றும் இந்தியாவுக்கு வருகை தந்த இராணுவ ஜெனரல் மற்றும் அதிகாரிகளின் புகைப்படங்கள் கையாலே வரையப்பட்டு கலர் புகைப்படங்களாக காட்சியமைக்கப்பட்டிருக்கும். இந்த காட்சி நமக்கு தொலைக்காட்சிகள் பார்ப்பதற்கு எளிதாக தெரிந்தாலும் நேரில் சென்று பாருங்கள், பிரம்மாண்டம். கிட்டத்தட்ட ஒவ்வொரு புகைப்படமும் 20 அடி உயரம், 10 அடி அகலம், இப்படி நேர்த்தியாக ஏசி வசதிப்பட்ட இந்த ஹால் முதல் பில்டிங். இப்படி 6 கலைக்களஞ்சியங்கள் நிறைந்த பில்டிங்கள் உள்ளன. இதில் விசேஷம் என்னவென்றால், மாணவர்கள் இந்திய அறிவியல், வரலாற்று, புவியியல் அமைப்புகளை தெரிந்து கொள்ளலாம். இது மட்டுமல்ல, வெறும் புகைப்படம் மட்டும்தான் இந்த கண்காட்சியில் உள்ளது என்று யாரும் சிந்தித்து விட வேண்டாம். பிற்பகுதியில் ஏராளமான பாருங்கள். இது தேங்காய் திருவி.
இரும்பிலே அந்த காலத்திலே செய்யப்பட்டது. ஆபீஸிலே அடிக்கப்படும் மணி. நம் டேபிளிலே இருக்குமே இப்படி. இது பாருங்கள். காசுகள் வைக்குவதற்கு இரும்பிலே பெட்டி. இப்படி விதவிதமான கலைக்களஞ்சியம். ஒவ்வொன்றும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முந்திய இந்த பொருள்கள் வரலாற்று சின்னங்களாகும். உங்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. இதோ பாருங்கள். எவ்வளவு பொருள்கள், பெட்டிகள், இதோ படங்கள், அழகழகான ரவிவர்மா காலத்து படங்கள் இங்கு காணலாம். இப்படி காண கிடைக்காத அற்புத காட்சிகள். விஞ்ஞான வளர்ச்சி இல்லாத காலகட்டத்தில் இந்த படங்கள் வரையப்பட்டு அவற்றை தேடி எடுத்து ஒரு களஞ்சியமாகவே இங்கு வைக்கப்பட்டுள்ளது. அத்தனையும் கவி பேசும் புகைப்படங்கள். உயிரோட்டம் உள்ளவை போல் இருக்கும். எந்த விதமான கம்ப்யூட்டர் வசதி இல்லாத காலத்தில் வரையப்பட்ட பாருங்கள், கிருஷ்ணர் ஆலிங்கன நர்த்தனம் செய்யும் காட்சி அப்படி தத்ரூபமாக வரையப்பட்டுள்ளது. இதோ பாருங்கள். மாடர்ன் ஆக்ட் என்ற இன்று சொல்வார்கள், கலை நுணுக்கத்துடன் வரையப்பட்ட இந்த மாடர்ன் ஆக்ட் எப்படி ஒரு வித்தியாசமான புகைப்படங்கள் வரையப்பட்டுள்ள காட்சி. மாணவர்களுக்கு அதற்கான குறிப்புகளும் அருகிலே கொடுக்கப்பட்டுள்ளது. பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் இந்த குறிப்புகளை எடுத்து இது சார்ந்த படிப்பு படிப்பவர்களுக்கு இது பெரும் உதவியாக இருக்கும். ரவிவர்மா காலத்து படம் பாருங்கள். குழந்தையை தூக்கும் தாய். இப்படி சரித்த வரலாறு பற்ற கதைகளும் உண்டு. இயற்கையை அழகுபடுத்தும் படங்களும் உண்டு. இந்த படங்கள் அனைத்தும் ரவிவர்மா காலத்தில் வரையப்பட்ட படங்களை பாதுகாப்பாக எடுத்து வந்து கிட்டத்தட்ட 500 600 ஆண்டுகளுக்கு முந்திய இந்த படங்கள் இன்றும் அக்காலத்து கதைகளை நமக்கு எடுத்து காட்டுகின்றன. எனவே இது ஒரு பொழுதுபோக்கு பூங்கா அல்ல, அறிவு சுரங்கம். இது போன்ற பொக்கிஷங்களை 1851 பாதுகாத்து வருகிறது தமிழக அரசு. கிட்டத்தட்ட 175 ஆண்டுகள் தாண்டி விட்டது இந்த மியூசியம். இன்றும் புதுமையுடன் பராமரிக்கப்பட்டு இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றது போல் இவற்றையெல்லாம் ஃப்ரேம் செய்யப்பட்டு ஏசியில் வைக்கப்பட்டுள்ள காட்சி. பிற்பகுதியில் நீங்கள் பல உயிரினங்கள் உடைய எலும்பு பாடம் படுத்தப்பட்டதை காணலாம். இந்த பீரங்கி ஹைதராபாத்து பீரங்கி பாருங்கள். எவ்வளவு பெரிய பீரங்கி. பீரங்கியின் வாயை பாருங்கள். ஒரு முதலை எதையோ கவிக்கொண்டிருப்பது போல் இருக்கும் காட்சி. இதுதான் இந்த பீரங்கியில் கூட இரும்பில் தூக்க முடியாத இதை வைத்துதான் திப்பு சுல்தான் காலத்தில் சண்டையிட்டதாக கூட ஒரு கதைகளும் உண்டு. இந்த பீரங்கியே எவ்வளவு பாருங்கள். ஒரு முதலை வாயில் குண்டு இருப்பது போல் இருக்கும் இந்த பீரங்கி. கிட்டத்தட்ட 1709ஆம் ஆண்டு தயாரிக்கப்பட்டது என்று இங்கு கூறப்பட்டுள்ளது. இந்த மியூசியத்தை படம் எடுத்து போட வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட ஒரு நாள் பத்தாது. நீங்களும் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஓடும். ஆனால் பார்ப்பவர்களுக்கு பொறுமை இருக்காது என்ற காரணத்தால் இதை நாங்கள் சுருக்கி இருக்கிறோம். பாருங்கள். கல்லில் பேசும் கலைவண்ணம். கல்லிலே கலைவண்ணம் தந்தான் என்று கூறுவார்கள். இதை சுற்றி பார்க்க மட்டும் அரை நாள் ஆகும். ஆனால் நாங்கள் 3 4 நிமிடங்களில் இதை எடிட் செய்து உங்களுக்காக கொடுத்திருக்கிறோம். ஏனென்றால் மிகப்பெரிய வீடியோக்களை பார்ப்பதற்கு உங்களுக்கு பொறுமையும் வேண்டும், நேரமும் வேண்டும். அதனால் சுருக்கமாக தந்திருக்கிறோம். இதற்கடுத்து பல்வேறு கலை நுணுக்கம் உள்ள சிலைகள் ஏராளம் இங்கு உண்டு. அவற்றை புவியியல் ஆராய்ச்சியாளர்கள் கண்டெடுத்து வந்திருக்கும் காட்சி. இதோ பாருங்கள். இந்த மியூசியம் 16 ஏக்கர் பரப்பளவு கொண்டதுக்கான வரைபடம். இப்படி ஏராளமான அறிவியல் சம்பந்தப்பட்ட, புவியியல் சம்பந்தப்பட்ட கலை களஞ்சியங்களின் பொக்கிஷம்தான் இந்த மியூசியம். இதோ பாருங்கள். எத்தனை தலையுடன் ஆறுமுகன். இப்படி ஏராளமானது பாருங்கள். செப்பேடுகள், பட்டயங்கள் என்று சொல்வார்கள். சொத்துக்கள், கவிதைகள், புராண காலத்து இதுதான் அந்த காலத்து பத்திரம். வீட்டு பத்திரம், இடத்து பத்திரம் போல் இப்படி செப்புத்தகடுகளில் எழுதி கொடுத்து விடுவார்கள் அரசர்கள். இப்படி செப்புத்தகடுகள் ஏராளம். நாணயங்கள் இங்கு ஏராளம் உண்டு. பண்டைய காலத்து முறை இப்படிதான்
சொத்துக்களோ, கோயில்களுக்கோ எழுதி கொடுக்கும் பொழுது, இப்படி செப்பேடுகளில் அரசு முத்திரையுடன் குடுப்பார்கள். இது பாதுகாக்கப்பட்ட செப்பேடுகள். பாருங்கள். இதை தூக்குவதற்கே மிகவும் கடினம். இப்படி ஏராளமான செப்பேடுகளை நீங்கள் பார்க்கலாம். இன்று போல் நவீன பத்திரப்பதிவு அலுவலகமோ அல்லது நவீன கம்ப்யூட்டர் சிஸ்டமோ இல்லாத காலத்தில் சொத்துகளையும் பிறருக்கு எழுதி கொடுக்கப்படும் சாசனங்களையும் இப்படி செப்பேடுகளில் எழுதி அவற்றை ஆணிகளால் டைப் செய்து எழுத்துக்கள் வடிவில் கொடுப்பார்கள். இவற்றையெல்லாம் பாருங்கள். ரோமானிய எழுத்துக்கள். அந்த காலத்தில் எழுத்துக்கள் ரோமானிய எழுத்துக்கள் எப்படி இருந்ததற்கான இந்த செப்பேடுகள் மற்றும் நவீன காலத்து ஆயிரங்காலத்திற்கு முன்பு எழுதப்பட்ட ஸ்கிரிப்ட் என்றே சொல்லலாம். இந்த எழுத்து வடிவுகள் இன்று மாறிவிட்டாலும் நமது பார்வைக்காக தமிழ்நாடு அரசு இந்த அருங்காட்சியகத்தில் வைத்துள்ளது. எவ்வளவோ செலவு செய்கிறோம். குறைந்த கட்டணம். இதோ பாருங்கள். ஒரு குரங்கொட்டானை உயிருடன் பிடித்து இறந்த பிறகு அவை பாடம் செய்யப்பட்டு இந்த கண்ணாடி கூண்டில் தத்துரூபமாக வைத்திருக்கும் காட்சி பார்ப்பதற்கு பயமாக இருக்கிறதா? ஆனால் மிகவும் தத்ரூபமான உண்மையான ஒரு உராங்குட்டான். அதனுடைய எலும்பு, மண்டை வடிவம், எலும்புக்கூடு வடிவில் அது எப்படி இருந்தது என்பதற்கு மாணவர்கள் இதை அறிந்து கொள்ளலாம். உடல் அமைப்பில் ஒரு உராங்குட்டான் எப்படி இறக்கும் இறந்த பிறகு என்பதை காட்டுவதற்காகவே இந்த காட்சி படம் பிடிக்கப்பட்டுள்ளது. பத்மம் யூடியூப் சேனல் மற்றும் பத்மம் குரூப்பின் பத்மம் பப்ளிக் சேனல் இதை வெளியிடுகிறது. 100 அடி நீளம் திமிங்கலம். கடலில் மட்டும்தான் பார்த்திருப்பீர்கள். அது இறந்த பிறகு அதன் உடலை பதப்படுத்தி அது எலும்பை உங்களுக்காக இங்கு மியூசியத்தில் வைத்திருக்கிறார்கள். சிறுவர்கள், பள்ளி சிறுவர்கள் கண்டுகளிக்கலாம். எவ்வளவு நீளமான நடு எலும்பு பாருங்கள். இது கிட்டத்தட்ட 100 அடிக்கு மேல் இருக்கும். இதன் வால் பகுதி, உடம்பு பகுதியை நாங்கள் மேலே அந்தரத்தில் தொங்கப்பட்டதை நேர்த்தியாக படுத்துக்கொண்டு எடுக்கப்பட்ட இந்த படம். வால் மட்டும் எவ்வளவு நீளம், இதனுடைய எலும்பு, வயிற்றுப்பகுதி, தலைப்பகுதி போன்றவை நீங்கள் கேமராவில் படம் பிடிக்க மிகவும் சிரமத்தான் பட வேண்டியிருக்கும். ஆனால் நீரில் சென்று பாருங்கள். எங்கெங்கோ செல்கிறோம் சினிமா என்று. ஆனால் இது போன்ற எந்த விதமான கட்டணமும் இன்றி குறைந்த கட்டணத்தில் ஒரு யானை எலும்புக்கூடான பிறகு எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். ஒரு யானையின் தலை, அதனுடைய வாய்ப்பகுதி, கால் பகுதி, இப்படி ஒரு யானையை எலும்பு பாருங்கள். வயிற்று பகுதியில் இருக்கும் எலும்பு பகுதியை பாருங்கள். கேமராவில் அடங்க மாட்டேன்றது. அவ்வளவு உயரமான இந்த யானை கிட்டத்தட்ட 20 அடி. யானையின் வாய்ப்பகுதி இது. அந்த பல் இருக்கும் பகுதி. இப்படி இந்த மியூசியத்தில் எல்லாம் இறந்த பிறகு அதனுடைய எலும்புக்கூடுகள் எப்படி இருக்கும் என்பதை காட்டும் ஏராளமான பாருங்கள். யானையின் பாதம், கால் எப்படி இருக்குது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்படி ஏகப்பட்ட உயிருள்ள இருந்த அந்த காலத்து உடம்புகள் பாருங்கள். யானையின் வயிற்றுப்பகுதி, உள்ளே எலும்புக்கூடுகள் எப்படி இருக்குது என்று பாருங்கள். ஆயிரக்கணக்கான இது போன்று நிறைய ஒரு பாருங்கள். ஒரு ஒட்டகம், ஒட்டகத்தின் எலும்புக்கூடு. இந்த ஒட்டகத்தின் கழுத்தை பாருங்கள் எவ்வளவு நீளமாக இருக்கிறது என்று. இந்த ஒட்டகத்தின் கழுத்துக்கூடு, ஒட்டகத் தலை இறந்த பிறகு பாடம் செய்யப்பட்டு இங்கு கொண்டு வந்து பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் அறிந்து கொள்வதற்காக இது போன்ற மியூசியங்கள் அரசு குறைஞ்ச கட்டணத்தில் தருகிறது. அனைத்து வசதியும் உண்டு. ஏசி, முழுவதும் ஏசியால் செய்யப்பட்டது. இது பாருங்கள். யானையின் தந்தம் ஒரு கண்ணாடிக்கு இரு பக்கத்தில் வைத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இந்த யானை தந்தம் 20 அடி உயரம் கொண்டது. பிரமிப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும். இதோ பாருங்கள். யானை தலை தந்தத்துடன். தந்தம் எவ்வளவு பெரிய யானையாக இது இருந்திருக்கும். கிட்டத்தட்ட 15, 20 வயதுகளுக்கு மேற்பட்ட இந்த யானை தந்தத்தை பாருங்கள். எவ்வளவு பெரியதாக இதை பாடம் செய்து சிறுவர்கள், பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்களுக்காக இந்த யானை தந்தம் வடிவமைக்கப்பட்டு அப்படியே யானையின் எலும்புடன் வைக்கப்பட்டுள்ள காட்சியை நீங்கள் இங்கு பார்க்கலாம். இந்த மியூசியம் ஒரு வாரம்
அறிவு பெற்றனர். பள்ளி மாணவர்களே, எங்கெங்கோ சென்று அதிக காசுகளை கொடுத்து உலக நாடெல்லாம் சுற்றி வந்து பார்க்கும் நீங்கள், இந்தியாவிலே அதுவும் தமிழ்நாட்டிலே பாருங்கள், ஒரு மான் இறந்த பிறகு அதன் எலும்புக்கூடு அமைப்புகள் எப்படி இருக்கிறது என்றதை பாருங்கள். உலக நாடுகளெல்லாம் சுற்றி 2 யானை தலைகள் சுற்றி உங்கள் பணத்தை வீண் செய்வதற்கு பதில் இந்தியாவிலே இதோ மானின் எலும்புத் தோற்றம். இந்தியாவிலே சகல வசதியுடன் குறைந்த கட்டணம். சென்னை எக்மோரிலிருந்து நீங்கள் 1 கிலோமீட்டர் தூரத்தில் இங்கு வந்து விடலாம். நடந்து வந்து விடலாம். அவ்வளவு எளிய அருகிலே இருக்கிற ரயில் நிலையத்திற்கு ஒரு திமிங்கலத்தின் வாய். இந்த வாய் எலும்பு தாடைகளுடைய அமைப்பு தான் இப்பொழுது உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கிறது. இப்படி ஏகப்பட்ட உயிரினங்களின் எலும்புக்கூடுகள் பாருங்கள். 100 வருடங்களுக்கு மேல் உயிர் வாழ்ந்த ஒரு ஆமையின் பாடம் செய்யப்பட்ட உடல். ஒரிஜினல். இது பொம்மை அல்ல. நிஜமான ஒரு ஆமையின் உடலில் உறுப்புகளை எடுத்துவிட்டு உள்ளே பாடம் செய்யப்பட்டு உங்களுக்காக ஒரு வயதான ஒரு ஆமை கிட்டத்தட்ட 37,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் திறன் கொண்டது. கடற்கரை மணலில் குழி தோண்டி 70 முதல் 190 முட்டைகள் வரை இட்டு அவற்றை 30 டிகிரி மணலில் மூடி அவை குஞ்சுகள் பிரிக்கின்றன. இந்த குஞ்சுகள் வளர்ந்ததும் நேராக கடலுக்கு சென்று விடுகின்றன. இப்படி கடல் ஆமைகள் மேல் மிகவும் கடினமானவை. தலையை உள்பக்கமாக இழுத்துக்கொள்ளும் கடல் ஆமைகள் தட்பவெப்பநிலை இந்திய கடற்பரப்பு பகுதியில் மிகவும் ஏற்றதாக உள்ளது. அடுத்து நாம் காண இருப்பது முதலை. இந்த முதலைகள் நன்னீர் முதலை, குளம், ஆறு, கடல் போன்ற பகுதிகளில், ஏரி குளங்கள் போன்ற பகுதிகளில் வாழ்பவை. முரட்டுத்தனம் வாய்ந்த இந்த முதலைகள் வயது 100 வயதுக்கு மேல் வாழும் முதலைகள் உள்ளன. இதோ பாருங்கள், ஒரு முதலையை பாடம் செய்து அவற்றை வைத்திருக்கிறார்கள். இந்த விஞ்ஞானபூர்வமான வளர்ச்சிக்கு ஏன் 1981ஆம் வருடமே வித்திட்டவர் பிரிட்டிஷ் அதிகாரி சர் ஹென்றி. இவர் நிறுவிய இந்த உயிரியல் பூங்கா, அதாவது கடல்வாழ் மற்றும் நீர்வாழ் உயிரினங்களில் பாடம் செய்யப்பட்ட உடல்கள். இந்த ஆமையை பாருங்கள். அதனுடைய தாடை பகுதி, எலும்பு பகுதி, மேல் ஓடு போன்றவையை எதிர்கால சந்ததிக்காக இதோ பாருங்கள். உள்பரப்பில் ஒரு முதலையின் எலும்புகள் எப்படி இருக்கும் என்பதை இது பாடம் செய்யப்பட்டு பதப்படுத்தப்பட்ட ஒரிஜினல் முதலை, பொம்மை அல்ல. இப்படி பிற்கால சந்ததியினருக்காக இப்படி அரும்பாடுபட்ட அவரை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இதோ பாருங்கள், தொல்பொருளியல் துறையின் இந்த பாருங்கள் மான் தலை கொம்புடன் இப்படி இறந்த மான், ஆமை, முதலை, மீன், இந்த திமிங்கலம் கடலில் இறந்து கிடந்ததை பாடம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்படி எதிர்கால சந்ததியினருக்கு இவற்றையெல்லாம் காட்ட வேண்டும் என்று இதோ பாருங்கள், ஜெயின் மதத்தை சேர்ந்த சிலைகள். இதோ இந்து தர்மத்தின்படி அனைத்தும் ஐம்பொன்னுங்களால் செய்யப்பட்ட விலை மதிப்பற்ற இந்த சிலைகள் விதவிதமாக உள்ளன. நீங்கள் இந்த அருங்காட்சியகத்துக்கு உங்கள் குழந்தையுடன் குடும்பத்துடன் கண்டிப்பாக செல்ல வேண்டும். குளிரூட்டப்பட்ட இந்த அறை தகுந்த போலீஸ் பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ரூ. 50 டிக்கெட் பெரியவர்களுக்கு, ரூ. 25 குழந்தைகளுக்கு. இதோ பாருங்கள், நடராஜர், விதவிதமான நடராஜர் சிலைகள் வைக்கப்பட்டுள்ளன. ஐம்பொன். இது எது தெரியுமா? கழுமரம். பண்டை காலத்தில் அரசர்கள் குற்றவாளிகளை இந்த கழுமரத்தில் ஏற்றிதான் உட்கார வைப்பார்கள். அப்படியாப்பட்ட பண்டை கால கழுமரம் இது அங்கு பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. இதன் நுனியில் ஒருவரை அமர வைத்து அப்படியே இறக்கி விடுவார்கள். இப்படி பழங்கால சின்னங்கள், பைப்புகள், துப்பாக்கிகளை பாருங்கள். ஏகப்பட்ட பழங்காலத்து அரசர்கள் 1000 வருடங்களுக்கு முன் பயன்படுத்திய துப்பாக்கிகள் போன்றவை இங்கு பீரங்கிகள், சிறிய ரக பீரங்கிகள். திப்பு சுல்தான், ஹைதர் அலி போன்றவர்கள் இந்த வகை
பீரங்கிகளை பயன்படுத்தியிருக்கிறார்கள். ஏகப்பட்ட துப்பாக்கிகள் பாருங்கள். கிட்டத்தட்ட 1000 வருடங்களுக்கு முந்தைய இந்த பொருட்கள் எஃகுனால், அதாவது இரும்பால் செய்யப்பட்டவை. தூக்குவதற்கு வலு வேண்டும். இதற்கான போர் வீரர்களுக்கான கவச உடைகள் கூட இங்கு உள்ளன. இதோ பாருங்கள், நவீன பீரங்கிகள், அதற்கான குண்டுகள் இங்கே வைக்கப்பட்டுள்ளன. பண்டை காலத்தில் தமிழர்கள், ஏன் அரசர்கள் போர் முறையை எப்படி கையாண்டார்கள், பிரிட்டிஷார் வந்த பிறகு இது எப்படி மாறியது என்பதுதான் இந்த தொல்புழையியலின் மாணவர்களுக்கான பாடம். சிறிய ரக பீரங்கி, இப்படி விதவிதமான பொருட்கள். சரி, போரில் ஈடுபடுபவர்களுக்கு கவச உடை, இதுவும் இங்கு ஏராளமாக வைக்கப்பட்டுள்ளன. எனவே நீங்கள் இந்த அருங்காட்சியகத்துக்கு செல்வதாக இருந்தால் முழு நாளை ஒதுக்குங்கள். ஒரு நாள் போதாது. வெள்ளிக்கிழமை தோறும் விடுமுறை, முக்கிய அரசு விடுமுறை தினங்களில் விடுமுறை. எனவே வெள்ளிதோறும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மெயின்டெனன்ஸ்க்காக ஆர்ம்ஸ் அண்ட் வெப்பன்ஸ் கேலரி என்று இதற்கு பெயரிட்டுள்ளார்கள். இப்படி 6 வகையான கட்டடங்கள், ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு விதமான பொருட்கள். இதோ வாருங்கள், ஒரு வீரர் எப்படி இருக்கிறார் என்று. இது கதகளி, கேரளா பகுதிகள் நடைபெறும் கதகளி பொம்மைகளை தத்ரூபமாக செய்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 750 வருடங்களுக்கு முன் செய்யப்பட்ட இந்த பொம்மைகள் தத்துரூபமாக இன்றும் அப்படியே உருகுலையாமல் இருப்பதுதான் ஆச்சரியம். கண்ணாடி கூண்டுகளில் இவைகளை அடைத்து வைத்து பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள். இது மட்டுமா, பண்டைய காலத்தில் பழங்குடி மக்கள்கள் வாழ்ந்த வீடுகள், அவற்றின் மாதிரிகள், அவர்கள் பயன்படுத்திய ஆயுதங்கள், உணவுப் பொருள்கள், அவர்களுடைய புகைப்படங்கள் போன்றவற்றை பிரிட்டிஷார் மற்றும் இந்திய விஞ்ஞானிகள் தேடி எடுத்து, தொல்பொருள் ஆராய்ச்சி நிபுணர்கள் இவற்றை உங்களை போன்ற மாணவர்கள் அறிந்து கொள்வதற்காக, எதிர்கால சந்ததிக்காக அமைக்கப்பட்ட இந்த கேலரியில் கண்டிப்பாக இந்த விடுமுறையில் சென்று பாருங்கள். எவ்வளவு பெரிய ஒரு தத்துவார்த்தமான வரலாற்று பதிவுகள். இங்கு அருஞ்சுவை உணவகம், மிகவும் சுவையாகவும் விலை மலிவாகவும் இந்த அருங்காட்சியின் பின்புறத்தில் உள்ளது. பிரிட்டிஷ் கால கட்டடத்தில் அமைப்பில் ஸ்டீல் அல்லாமல் மரத்தில் ஆன சேர்கள் அமைக்கப்பட்டு, இதோ வாருங்கள், இந்த எம்போரியம் இருக்கும் மேப் இங்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதற்கான முகவரியும் கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே உங்கள் பணம் விரயமும் ஆகாது. உங்களுக்கு ஒரு புரோஜமான ஒரு ஒரு அருங்காட்சியமே இந்த அருங்காட்சியம். இந்தியாவிலே மிகப்பெரிய அருங்காட்சியம் 2வது இடத்தில் சென்னையில் இருப்பது நமக்கு பெருமையே